ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की जय। श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की, श्री गुरुदेव की जय। गौर प्रेमानंदे। ओके 15 படிக்கணும். இப்போ கார்த்திக் பிரபு ஃபஸ்ட்டு படிக்கணும். நமாம் துஷ்கிருத்னோ மூடா நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்யந்தே நராதமா பிரபத்யந்தே நராதமா மாயா அபஹிருதஜ்ஞானா மாயாய அபக்ருத்ராஞானா ஆசுரம் பாவமாஸ்ரிதः ஆசுரம் பாவம் ஆசிரிதா. படிங்க பிரபு. சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயாயால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரனின் நாத்திக தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. பொருளுரை. புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடைவதன் மூலம் ஜட இயற்கையின் கடும் விதிகளை எளிமையாக வெல்ல முடியும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் கற்றறிந்த அறிஞர்கள், விஞ்ஞானிகள், தொழிலதிபர்கள், ஆட்சியர்கள், சாதாரண மக்களின் தலைவர்கள் ஏன் சரணடைவதில்லை என்ற வினா இச்சமயத்தில் எழுகின்றது. மனித சமுதாயத்தின் தலைவர்கள் பலரும் பெரும் திட்டங்களுடன் பல்வேறு வருடங்களாக பற்பல பிறவிகளில் பல்வேறு வழிகளில் முக்தியை, ஜட இயற்கையின் விதிகளிலிருந்து விடுதலையை தேடுகின்றனர். ஆனால் அத்தகு விடுதலை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளில் சரணடைவதன் மூலம் எளிமையாக கூடுமாயின் கடின உழைப்பாளிகளான இந்த புத்திசாலி தலைவர்கள் இந்த எளிய முறையை ஏன் மேற்கொள்வதில்லை? இந்த வினாவிற்கான விடை கீதையில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. உண்மையான கல்வியை பெற்ற சமூக தலைவர்களான பிரம்மா, சிவன், கபிலர், குமாரர்கள், மனு, வியாசர், தேவலர், அசிதர், ஜனகர், பிரகலாதர், பலி, அண்மை காலத்தை சேர்ந்த மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியார், ஸ்ரீ சைதன்யர் என பலரும் எல்லாம் வல்ல அதிகாரியான பரம புருஷரின் தாமரை திருவடிகளில் சரணடைகின்றனர். இவர்கள் தத்துவ ஞானிகள், அரசியல்வாதிகள், கல்வியாளர்கள், விஞ்ஞானிகள் என பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள். ஆனால் உண்மையான தகுதிகள் ஏதும் இன்றி பௌதிக நலன்களை பெறுவதற்காக தன்னை தானே தத்துவ ஞானி, விஞ்ஞானி, கல்வியாளர், மன்னன் என கூறிக்கொள்பவர்கள் பரமபுருஷரின் பாதையினை பின்பற்றுவதில்லை. கடவுளை பற்றி சற்றும் அறிவில்லாத இவர்கள் பௌதிக வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கும் வேற்று முயற்சிகளுடன் தங்களது சுய அறிவு திட்டங்களை உருவாக்கி மென்மேலும் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றனர். ஜட இயற்கை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் நாத்திகர்களின் அங்கீகாரமற்ற திட்டங்களை எதிர்க்கவும் திட்டக்குழுவினர் அறிவினை குழப்பவும் அதனால் முடியும். இப்போ இது ரொம்ப பெரிய பற்பாடு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப பெரிய பற்பாடு. ஓகே, அதனால் எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். யாரெல்லாம் கிருஷ்ணன் வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, இது ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ போக கிராஸ்லி ஃபூலிஸ், அடி முட்டாள், நராதமா, லோயஸ்ட் ஆஃப் மேன்கைண்ட், இருக்கையில் ரொம்ப தாழ்ந்த மனிதன்,
மாயா அபர்த ஞானம், அவருடைய அறிவை வந்து மாயை அபகரிச்சிடும். பிஹெச்டி, பெரிய சயின்டிஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப எஜுகேட்டடாக இருக்காங்களேன்னா அவங்களுடைய அறிவை யார் அபகரிச்சிட்டாங்க? மாயை அபகரிச்சிச்சு. ஓகே. அப்புறம் ஆசுரம், அசுரிக் நேச்சர் உள்ள அந்த அரக்கர், இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணடைய மாட்டான். அதனால் நம்ம யார்கிட்ட ப்ரீச் பண்ணணும்னு ஒரு இது இருக்குது. ஓகே. எல்லார்ட்டையும் நம்மளால சொல்ல முடியாது, எனக்கு அந்த சக்தி நமக்கு கிடையாது. நம்ம வந்து இக்னோரண்ட், அவருக்கு புரியலை விஷயம் அப்படிங்கிறவட்ட நம்ம சொல்லலாம். நம்ம இதில் என்ன தப்பாக புரிஞ்சுக்கூடாதுன்னா, வெள்ளையாக இருக்காங்க அவங்க வந்து அரக்கர்கள் இல்லை, கருப்பாக இருந்தால் அரக்கர், இப்படி கிடையாது. இந்த கலருக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே. அது வந்து அரக்கர் குணம் வந்து எந்த ஒரு கேஸ்ட்லேயும் இருக்கலாம், எந்த ஒரு நிறத்துலையும் அவங்க இருக்கலாம். ஓகே. அதனால் இப்போ இருக்கிற சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா அரக்க சிவிலைசேஷன் தான். ஏன்னா ஒரு ஓல்டு மேன், வயசானவங்க, பெண்கள், குழந்தைங்க, பசு, இவங்களை எப்பயுமே துன்படுத்தக்கூடாது. இதில் தப்பு பண்ணாலும் சரி, வயசானவங்க, பெண்கள், குழந்தைங்க தப்பு பண்ணாலும் அவங்கள மன்னிச்சு விட்டணும். இதுதான் நம்ம சமுதாயம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, இது பசுக்களை எப்படி கொள்கிறாங்க, அதே மாதிரி இப்போ குழந்தைங்களை வயிற்றிலே கொள்கிறாங்க, பெண்களை இல்லையா, அம்மாவே கொள்கிறாங்க இல்லையா, டாக்டர் வச்சு இது பண்ணுறாங்களா, அபார்ஷன் பண்ணுறாங்க. இதனால் மோஸ்ட் அன்சிவிலைஸ்டு சொசைட்டி தான். ஆனால் இந்த சொசைட்டியில் வந்து இதுதான் அரக்கத்தனமான சொசைட்டின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ யுத்தங்கள் நிறைய நடக்குது. யோசிக்கலாம், எப்படி இப்படி யுத்தங்கள் நடக்குது, இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்களேன்னா, அதுக்கு முன்னால் அவங்க அந்த அனிமல் சொசைட்டிலையும் இந்த மாதிரி குழந்தைங்களையும் வதம் பண்ணிட்டாங்க. அதோடைய ரியாக்ஷன் தான் இப்போ வருது. அதனால் எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க, அணுகுண்டை எல்லாம் போட்டு கரெக்டாக எல்லாம் செத்துருவாங்க. பெரிய பஞ்சம் வந்தது கல்கட்டாவில். அப்போ பெருப்பா சொல்கிறார், பக்தர்களுக்கு வந்து பற்றாக்குறை இல்லை அப்படின்றார். எல்லா பக்தர்கள் வீட்லேயும் தேவையான உணவுப் பொருட்கள் இருந்துச்சோம். அதனால் எப்பயுமே வந்து மெட்டீரியல் நேச்சர் வந்து மாஸ் கர்மா இந்த மாதிரி வரும்போது யாருக்கு ரியாக்ஷன் வரும்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு ரியாக்ஷன் வரும். ஓகே. பக்தர்கள் எப்பயுமே அதை தப்பாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப பெரிதாக கருத மாட்டாங்க. ஓகே. ஓகே. ஈஸ்வரி ஜெய்ஸ்வரி மாதாஜி நீங்கள் படிங்க, அது அடுத்த வீட்டிலேருந்து படிங்க. அதுக்கடுத்து இருந்தால் மாதாஜி படிங்க. இங்கே துஷ்டர்கள் தீயோர் என்னும் சொல்லால் குறிப்பிடப்பட்டு, கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க. கேட்க மாட்டேன், கொஞ்சம் கிட்ட வாங்க. கேட்கலையா பிரபு? இப்ப கேக்குது, படிங்க. இறுதி என்றால் புகழ்த்தக்க செயல்களை செய்தவர் என்று பொருள். திட்டமிடும் நாட்டியர்களும் சில சமயங்களில் மிகுந்த புத்திசாலிகளாகவும் புகழத்தக்க செயல்களை செய்வர்களாகவும் உள்ளனர். எந்த ஒரு மாபெரும் திட்டத்தை நல்லதோ கெட்டதோ செயல்படுத்துவதற்கும் அறிவு அவசியம். ஆனால் நாத்திகன் தனது மூளையினை பரமபூதரின் திட்டத்தை எதிர்ப்பதற்கு உபயோகிப்பதால் அவனது அறிவும் முயற்சிகளும் தவறாக வழிநடத்தப்படுகின்றன. இதனை குறிக்கும் வகையில் அவன் துஷ்கிருதி என்று அழைக்கப்படுகின்றான். ஜடசக்தி பரமபூசரின் முழுமையான வழிகாட்டுதலின் கீழ் இயங்குவதாக கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதற்கு சுய அதிகாரம் இல்லை. பொருளின் அசைவிற்கேற்ப நிலையில் அசைவது போல அது செயல்படுகிறது. இருப்பினும் ஜடசக்தி மிகவும் பலம் பொருந்தியதாகும். தெய்வ பக்தி இல்லாததால் ஜட இயற்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாத்திகளால் புரிந்து கொள்ள முடியாது. பரமபுருஷரின் திட்டத்தையும் அவனால் அறிய முடியாது. பௌதிக நிலையில் இருந்து பார்த்தால் கிரண்யகாசியும் ராவணனும் மிகவும் கற்றிருந்த விஞ்ஞானிகளாக, தத்துவவாதிகளாக, மன்னர்களாக, கல்வியாளர்களாக தோன்றுவார். இருப்பினும் அவர்களது திட்டங்கள் தரைமட்டமாக்கப்பட்டதைப் போல ரஜோ தமோ குணங்களின் மாயையிலும் இருக்கும். நாத்திகனாத திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடையும். இத்தகைய துஷ்கிருதிகள் துஷ்டர்கள் 4 வகைகளாக பிரிக்கப்படுகின்றனர். மூடர்கள் கடினமாக ஒழிக்கக்கூடிய சுமை தூக்கும் மிருகங்களைப் போல இவர்கள் முற்றிலும் முட்டாள்தனமானவர்கள். இவர்கள் தங்களது உழைப்பின் பலன்களை தாமே அனுபவிக்க விரும்புகின்றனர். அவற்றை கடவுளுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவது இல்லை. சுமை தூக்கும் மிருகத்திற்கு சிறந்த உதாரணம் கழுதை. பணிவான மிருகத்தினை அதன் எஜமானன் நன்றாக வேலை வாங்குகிறான். யாருக்காக இரவு பகலாக உழைக்கிறேன் என்பது கூட அந்த கழுதைக்கு தெரியாது. ஒரு கத்தை புல்லால் தனது வயிற்றை நிரப்புவதிலும் எஜமானன் அடித்து விடுவாளா என்ற பயத்துடன் சற்றே உறங்குவதிலும் பலமுறை உதைவாடும் அபாயத்திற்கு மத்தியிலும் தனது காம பசியை பெண் கழுதையுடன் இணைந்து தீர்த்து கொள்வதிலும் கழுதை திருப்தியுற்று வாழ்கின்றது. சில சமயங்களில் பாடவும்
பாடமும் தத்துவம் பேசவும் செய்கிறது. ஆனால் அத்தகைய கணைப்பு பேருக்கு தொல்லையாகத்தான் உள்ளது. யாருக்காக உழைக்க வேண்டும் என்பதை அறியாமல் பலனை நோக்கி செயல்படும் முட்டாளின் நிலை இதுவே. கர்ம செயல் என்பது யாகத்திற்காகவே என்பதை அவன் அறிவது இல்லை. தானாக உண்டாக்கிய கடமைகளின் சுமையை தீர்க்க இரவு பகலாக கடினமாக பாடுபடும் சிலர் ஜீவாத்மாவின் நித்திய தன்மையை பற்றி கேட்பதற்கு தமக்கு நேரமில்லை என்று கூறுவதை நாம் அடிக்கடி கேட்கிறோம். தங்களது உழைப்பின் பலனில் ஒரு சிறு பகுதியையோ அனுபவிக்கின்ற மூடர்கள் அழியக்கூடிய பௌதிக லாபங்களே வாழ்வின் குறிக்கோள் என்று உள்ளனர். சில சமயங்களில் இவர்கள் உடலை வருத்தி உறக்கமின்றி இரவு பகலாக உழைக்கின்றனர். குடற்புண், அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஏறக்குறைய உணவே இன்றி உழைப்பதில் திருப்தி இருக்கின்றனர். பொய்யான எஜமானரின் நலனுக்காக இரவு பகலாக கடினமாக உழைப்பதில் ஆழ்ந்து உள்ளனர். உண்மையான எஜமானரை அறியாத இந்த முட்டாள் உழைப்பாளிகள் பணம் பைத்தியம் பிடித்து அலைவர்களுக்கு தொண்டு செய்வதில் தங்களது விலை மதிப்புமிக்க காலத்தை வீணடிக்கின்றனர். துரதிருஷ்டவசமாக எல்லா எஜமானர்களின் பரம எஜமானரிடம் இவர்கள் ஒருபோதும் சரணடைவது இல்லை. முறையான நபர்களிடமிருந்து அவரை பற்றி கேட்கவும் விரும்புவது இல்லை. மனித கழிவுகளை தின்று வாழும் பன்றி நெய்யாலும் சர்க்கரையானாலும் செய்து இனிப்புகளை ஏற்பதில்லை. அதுபோல நிலையற்ற ஜட உலகின் புலன் இன்ப அலைகளை பற்றி சலிப்பின்றி கேட்கும் முட்டாள் உழைப்பாளி ஜட உலகில இயங்கும் நிச்சயமான சக்தியை பற்றி கேட்பதற்கு மிகவும் குறைந்த நேரமே உள்ளது என்பான். இது வந்து மூடர்களை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு கழுதை தான் சரியான எக்ஸாம்பிள். கழுதை அப்படியே உழைக்கும், அந்த தலைவருக்காக உழைக்கும். அது சின்ன புல் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காது. அதே மாதிரி இரவு பகலாக உழைச்சி என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு கிருப்பனா அவங்களுக்கு என்ன உழைச்சி இந்த மாதிரி தன்னுடைய வேல்யூபிள் டைமை வந்து இழக்கிறாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாட்டு கூட பாடுவார். பஜகுர மணியில் வரும்ல, அதுக்கு முன்னால் ஸ்ரீநந்தனந்தனாபய ஜனனரே சீதஹாதபாபத பரீஷன இரின ஜாமினி ஜாஹிரே விஃபலே சேவினோ கிருபன துரஜன சபல சுகலப லாகிரே. சீத ஆத்தப்ப பாத்த பரிசன, இரவு பகலாக நான் உழைக்கிறேன். யாருக்கு உழைக்கிறேன், எதுக்காக உழைக்கிறேன்? ஒரு சின்ன ஃப்ளிக்கரிங் ஹாப்பினஸ், ஒரு சின்ன சுகத்துக்காக உழைக்கிறேன். யார்கிட்ட உழைக்கிறேன்? கிருப்பன துரஜனம், கஞ்சா அவன் வந்து ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சேன், பாசத்தை திட்டுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லி கோவிந்ததாஸ் பிரபு பாடுறான். ஓகே, ஸோ இதுதான் ஆயசை தான் குறிக்கிறான், கல்வி தான் குறிக்கிறான். அது அப்படியே எக்ஸாக்டாக அந்த பேராகிராஃபில் பிரபு அதை டிஸ்கஸ் பண்ணிட்டார், என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி இல்லையா. உடலுக்கு தேவையான ஐட்டங்கள் எப்படி இந்த கழுதை வந்து நிறைவேற்றிக்கிறது, அது எப்படி அது வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இதை வந்து மனிதர்களுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. பாகவத்தில் கூட 4 விதமான அனிமலை வந்து மனிதர்களுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. வித் உத்சர கரை, நாய், பன்றி, ஒட்டகம், அப்புறம் ஆஷ், டாங்கி. கேட்டா நாய், பன்றி, டாகு, ஆஷு, கேமல். 4 விதம் பாருங்க இல்லையா. சாவிரா உற்சரக்கரை. ஓகே, சாவித்வரா உற்சரக்கரை. இந்த 4 விதமான அனிமலும் ஒரு கேரக்டர் இருக்குது. நாய் எப்படின்னு பார்க்குறோம், நாய் வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்கும் இல்லையா. மாஸ்டர் இல்லைன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ எஜுகேஷன் படித்தாலும் நமக்கு வந்து வேலை இல்லைன்னா வேஸ்ட்டு. அப்படி ஆயிடுச்சு இப்போ எஜுகேஷனை. நாய், ஒட்டகம் தன்னுடைய ரத்தத்தை தானே சுவைச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடும். அதாவது சப்பாத்தி கல்லியில் முள் இருக்கும்ல, அதை கடிக்கும் போது நாக்கில் ரத்தம் வரும், ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடும். அதே மாதிரி தான் மனிதர்களும் தன்னுடைய ரத்தத்தை வேஸ்ட் பண்ணி உழைக்கிறாங்க. அதே மாதிரி உடல் உறவு கொள்ளும்போது நிறைய ரத்தத்தை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பன்றி,
எதை வேணாலும் சாப்பிடுவது. இந்த மனிதர்கள் அந்த மாதிரி இருக்க மனிதர்களை பன்றியோட கம்பேர் பண்ணுறாங்க. எதனாலும் சாப்பிட்றது ரெடியாக இருக்காங்களோ அந்த மாதிரி உள்ளவங்க பன்றியோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்புறம் டாங்கி இல்லையா, கழுதை எப்படி உழைக்குது அதே மாதிரி மனிதர்களும் உழைக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இப்போ இருக்காங்கன்னு சொல்லி பாகவதத்தில் வந்து மென்ஷன் பண்ண. அதே தான் இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பகவத்கீதையிலையும் எப்படி இந்த மனிதர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி மனிதர்கள் வந்து பகவான்கிட்ட சரணடைய மாட்டாங்க. இப்போ 2வது இது படிக்கணும். பிருந்தா மாராஜ் நீங்கள் படிங்க துஷ்கிருதி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. துஷ்கிருதீனரின் மற்றொரு வகையினர் நரோத்தம எனப்படுகின்றனர். மனிதர்களில் கடைநிலையோர். நர என்றால் மனிதன், அத்தம என்றால் கடைநிலை சேர்ந்தவர். 84 லட்சம் உயிரின வகைகளில் 4 லட்சம் மனித இனத்தினர் உள்ளனர். இவற்றில் நாகரிகம் அடைந்த கீழ்நிலையில் மனிதர்களும் அடங்குவர். சமூகம், மதம் மற்றும் அரசியலில் ஒழுக்கமான கொள்கைகளை உடையவர்கள் நாகரிகமானவர்களாக கருதப்படுகின்றனர். சமூகத்திலும் அரசியலிலும் முன்னேற்றம் பெற்று மத கோட்பாடுகள் இல்லாத மனிதர்கள் நராத்தமர்களாக கருதப்பட வேண்டும். மத கொள்கைகளை பின்பற்றுவதன் நோக்கம் பரம உண்மையையும் அவருடனான மனிதனின் உறவையும் அறிவதே. எனவே கடவுளற்ற மதத்தினை மதமாக ஏற்க முடியாது. தன்னை விட உயர்ந்த அதிகாரி யாருமில்லை என்றும் தாமே பரம உண்மை என்றும் கீதையில் பகவான் தெளிவாக கூறுகிறார். சக சக்திகளிலும் பொருந்திய பரம உண்மையான புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருடனான தனது நித்திய உறவை புத்துயிர் பெற செய்வது நாகரிகமுடைய மனித வாழ்வின் பொருள். இந்த வாய்ப்பினை இழப்பவன் எவனாயினும் அவன் நரோத்தமன் எனப்படுகிறான். ஒரு குழந்தை தனது தாயின் கருப்பையில் இருக்கும் போது அங்கிருந்து விடுபடுவதற்காக கடவுளை பிரார்த்திப்பதாகவும் வெளிவந்தவுடன் அவரை மட்டும் வழிபடுவதாகவும் உறுதி கூறுவதாகவும் நான் சாஸ்திரங்களிலிருந்து அறிகிறோம். ஒவ்வொரு உயிர்வாழியும் கடவுளுடன் நித்தியமாக உறவு கொண்டிருப்பதால் கஷ்டம் வரும் காலத்தில் பகவானிடம் பிரார்த்தனை செய்வது அனைவரும் இயற்கையான செயலாகும். ஆனால் கருவிலிருந்து வெளியே வந்தவுடன் மாயையினால் பாதிக்கப்படும் குழந்தை தனது பிறப்பின் தொல்லைகளை மட்டுமின்றி தன்னை விடுவித்தவரையும் மறந்து விடுகிறது. குழந்தைகளிடம் உறங்கிக் கொண்டுள்ள தெய்வீக உணர்வினை மீண்டும் எழச் செய்வது பெற்றோரின் கடமையாகும். மத கொள்கைகளின் வழிகாட்டியான மனோஸ்மிருதி என்னும் நூலில் 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் விதிக்கப்பட்டுள்ளன. இவை வர்ணாசிரம முறைப்படி இறை உணர்வை எழுப்புவதற்கானவை. இருப்பினும் உலகின் எந்த பகுதிகளிலும் அந்த வழிமுறைகளில் எதுவும் ஒழுங்கான முறையில் தற்போது பின்பற்றப்படுவதில்லை. எனவே தற்போதைய மக்களில் 99.9% மக்கள் நராத்தமர்களாகவே அவர். ஜனத்தொகை முழுவதும் நராத்தமர்களாகிய விடும்போது அவர்களது பெயரளவு கல்வியும் ஜட இயற்கையின் சக்தியால் உபயோகமற்றதும் ஆகிறது. கீதையின் தரத்தின்படி கற்றறிந்த அந்தணனையும் பசுவையும் யானையையும் நாயை தின்பவனையும் சமநிலையில் காண்பவனே படித்தவன். உண்மை பக்தனின் கண்ணோட்டம் இதுவே. தெய்வீக குருவாக அவதாரம் செய்த பகவான் ஸ்ரீ நித்யானந்த பிரபு முற்றிலும் நராத்தமர்களாக வாழ்ந்த ஜகாய் மகாய் என்ற சகோதரர்களை விடுவித்து உண்மையான பக்தனின் கருணை எவ்வாறு கடைநிலை மனிதர்களின் மீதும் பொழியப்படுகிறது என்பதை காட்டினார். எனவே புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளால் நிராகரிக்கப்பட்ட நராத்தமன் ஒரு பக்தனின் கருணையினால் மட்டுமே தனது ஆன்மீக வாழ்விற்கு புத்துயிர் அளிக்க முடியும். பாருங்க, நராதமருக்கு யார் புத்துணர்ச்சி கொடுக்க முடியும்னா யார் ஒரு தூய பக்தராக இருக்கோ அவர் தான் காண முடியும். ஸோ நராதமன்கிறது நிறைய இடத்துல இது பண்ணியிருக்காங்க. இந்த வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நராதமன். இந்தியாவிலேயும் இப்போ வந்துருச்சு நிறையா. ஓகே, ஈஸ்ட்லேயும் இருக்குது. அதனால் பாருங்கள் எப்படி 99% ஆஃப் பாப்புலேஷன் நராதமன் இது சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? டியூட்டி ஆஃப் த கார்டியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டு ரிவைவ் டிவைன் கான்சியஸ் டார்மென்ட் இன் தம். குழந்தைங்கிட்ட கிருஷ்ணனோட போதிக்கிறது தான் பேரண்ட்ஸுடைய கடமை.
ரிலீஜியஸ் பிரின்சிபல் படி நடத்தணும் வாழ்க்கையை. அப்படி நடத்தாதனால இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த உலகம் ஃபுல்லாக 99.9% நராதமா மக்களாக தான் இருக்கிறாங்க. லோயஸ்ட் ஆஃப் மேன்கைண்ட். வர்ணாசிரமம் படி நடத்தலைன்னா அது வந்து லோயஸ்ட் ஆஃப் மேன்கைண்ட் ஆகிடும். ஓகே, ஸ்வீனா மாதாஜி நீங்கள் படிங்க, அவங்க விட்டதே படிங்க. ஸ்வீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாகவத தர்மத்திலே பக்தரின் செயல்களை பரப்புவதில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுளின் செய்தியை அடக்கத்துடன் கேட்க வேண்டும் என்று மக்களிடம் பரிந்துரைக்கிறார். அந்த செய்தியின் சாரம் பகவத்கீதை. மனிதர்கள் கடல்நிலையை சேர்ந்தோரும் பணிவுடன் கேட்பதன் மூலமாக விடுதலை பெற முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இவர்கள் செய்தியை காது கொடுத்து கேட்கவே மறுக்கும் பொழுது பரமபுருஷரின் விருப்பத்திற்கேற்ப சரணடைவதை பற்றி என்ன சொல்ல முடியும்? மனித சமூகத்தின் கடைநிலையோராகிய நராதமர்கள் மனிதனின் முக்கிய கடமையினை விருப்பத்துடன் அலட்சியப்படுத்துகின்றனர். அடுத்த வகை மாயையா எனப்படுகின்றனர். அதாவது ஜடசக்தியான மாயையின் தாக்கத்தினால் அவர்கள் மேன்மையான அறிவை இழந்தவர்கள் என்று பொருள். இவர்கள் பெரும்பாலும் கல்வி அறிவுடைய மாபெரும் தத்துவ ஞானிகள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், விஞ்ஞானிகள் முதலானவர். ஆனால் மாயையின் தவறான வழிநடத்துவதால் இவர்கள் பரமபுருஷருக்கு கீழ்ப்படிவதில்லை. தற்காலத்தில் மாயையா வஸ்துத அஞ்ஞானிகளின் பலர் பகவத்கீதையை படித்த பண்டிதர்களுக்கு மத்தியில் உள்ளனர். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பது எளிமையான சாதாரண மொழியில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை. மனித சமுதாயத்தின் மூல தந்தையாகிய பிரம்மாவின் தந்தையாக அவர் குறிப்பிடப்பட்டுள்ளார். உண்மையில் பிரம்மாவின் தந்தை மட்டுமல்ல, அவர் எல்லா உயிரினங்களின் தந்தையும் ஸ்ரீ கிருஷ்ணரே என்று கூறப்பட்டுள்ளது. அவரே அருவ பிரம்மனுக்கும் பரமாத்மாவிற்கும் மூலம். எல்லா இடங்களிலும் இருக்கும் பரமாத்மா அவரது விரிவங்கமே. அவரே எல்லாவற்றிற்கும் மூலம் என்பதால் ஒவ்வொருவரும் அவரது தாமரை திருவடிகளில் சரணடையுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இத்தகைய தெளிவான கூற்றுகளுக்கு மத்தியில் மாயையா பக்த அஞ்ஞானிகள் முழுமுதற் கடவுளின் வியக்தித்துவத்தை ஏளனம் செய்து அவரையும் ஒரு சாதாரண மனிதனாக கருதுகின்றனர். மனித வாழ்வின் அற்புத ரூபம் பரமபுருஷ பகவானின் நிச்சயமான திவ்ய ரூபத்தின் அடிப்படையில் பரிமாற்றப்பட்டுள்ளது என்பதை இவர்கள் அறியார்கள். குருசீட பரம்பரையில் வராத மாயையா பக்த அஞ்ஞானிகள் விளக்கம் அளிக்கப்பட்ட கீதையின் அங்கீகாரமற்ற கருத்துக்கள் ஆன்மீக உணர்வு பாதையின் தடைக்கற்கள் ஆகும். மயக்கத்தில் உள்ள இந்த கருத்துரையாளர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடைவதில் சரணடையுமாறு மற்றவர்களை அறிவுறுத்துவதில்லை. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இது வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா மாயா அபர்த ஞானம். அவங்களுடைய அறிவை மாயை கொண்டு போயிட்டான். ஓகே, அதனால மிகப்பெரிய கல்வியாளர்கள், சயின்டிஸ்ட்டு, பொயட்டு இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களாம், கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் தான் சயின்டிஸ்ட்லாம் இருக்கணும். அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இப்போயே எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் பாருங்கள், கடவுளை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்கிறான். ஏன்னா பேசினாலே தப்புன்றான். இந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் போயிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் எப்படியா மாயா அபர்த ஞானம். பிஸ்னஸ் தான் ஃபுல்லாக, எஜுகேஷனே கிடையாது. ஃபுல்லாக என்னது, வியாபாரம் தான். இவ்வளோ காசு கொடுத்தா பிஹெச்டி முடிச்சலாம், இவ்வளோ கொடுத்தீங்கன்னா இது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் தான். இந்தியெல்லாம் அப்படி இல்லை. பிராமணர்கள் கல்வியை தானமாக கொடுத்தாங்க. இப்போ ஃபுல்லாக வியாபாரமாக பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஹாஸ்தினி படிக்கிறா நீ? 4th point, last class of Duskriti. The last class of Duskriti is called Asrim Bhava Ashita. Asrim Bhava Ashita. Or those of demonic principles. This class is openly atheistic. Some of them argue that the Supreme Lord can never descend upon this material world, but they are unable to give any tangible reason as to why not. That other people make him subordinate to impersonal feature, although the opposite is declared in the Gita. Envious of the Supreme Personality of Godhead, the atheist will present a number of illicit incarnations manufactured in the factory of his brain.
very principle of life is to decry the personality of God and cannot surrender unto the lotus feet of Sri Krishna. Sri Yamunacharya Alabandaru of South India said, "Oh my Lord, you are unknowable to persons. Unknowable to persons involved with atheistic principles, despite your uncommon qualities, features, and activities, despite your personalities being confirmed by all the revealed scriptures, the quality of goodness, and despite you being acknowledged by famous authorities, renowned for their depth of knowledge in the transcendental science and situated in the godly qualities. Therefore, 1. The grossly foolish persons. 2. The lowest of mankind. 3. The deluded speculators. And 4. The atheists, as above mentioned, never surrendered under the lotus feet of personality of God, in spite of all scripture and authoritative advice. The last வந்து ஆசிரம வாசிதா. ஓகே, இவங்க வந்து டெமானிக் ஓப்பனாகவே கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்களும் கிருஷ்ணட்ட சரணடைய மாட்டாங்க. ஸோ 4 மக்கள் எழுப்ப மாட்டாங்க, சரணடைய மாட்டாங்க. யமனாச்சாரியா சொல்லியிருக்காரு, ஆளவந்தார் யமனாச்சாரியா சொல்லியிருக்காரு. எத்தேஸ்டிக் வந்து நம்ம 4 வித மக்கள் இருக்காங்க இல்லையா, அது புரிஞ்சுக்கணும். யார்? பகவான், பக்தர், அறியாமையில் இருக்கவங்க, என்விஎஸ், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, எத்தேஸ்ட். இந்த 4 பேரில் பகவான், பக்தர் கண்டுபிடிக்க தெரியும். 4 பேரையும் கிளாஸிஃபை பண்ண தெரியும். ஆயிடுச்சு. அப்புறம் இக்னோரண்ட்டுக்கு ப்ரீச் பண்ணணும். ஓகே, இந்த எத்தேஸ்ட் கிட்ட போகக்கூடாது. ஓகே, என்ன புரிஞ்சுக்கணும். 14 மகாசிய படி, ஸ்லோகம் படி. 16. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசு வர்தாதி ஞானி ச பதர்ஷபா. டிரான்ஸ்லேஷன் படி. O best among the Bharatas, 4 kinds of pious men begin to render devotional service unto me: the distressed, the desirer of wealth, and the inquisitive, and he who is searching for knowledge for the absolute truth. 4 பேர் யார் சரணடைய மாட்டாங்கன்னு சொன்னார் போன சொல்லுவார். இந்த ஸ்லோகத்தில் வந்து யார் சரணடைவாங்கன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார். ஓகே, அது பார்க்குறோம். துன்பத்தில் இருக்கவங்க, செல்வம் தேடி போகிறவங்க, ரொம்ப இன்க்யூசிட்டிவாக இருக்கவங்க, இன்னொரு யார்? நாலேஜ், சர்ச்சிங் ஃபார் நாலேஜ் அப்படி. ஓகே, 4 பேர் இருக்காங்க. ஓகே, ஓகே, தமிழில் படிக்க சொல்லலாம். மலைவாசன் பிரபு, நீங்கள் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பர்ஃபெக்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. டிரான்ஸ்லேஷன். பரதர்களில் சிறந்தவனே, 4 விதமான நல்லோர் எனக்கு கொண்டு புரிகின்றனர். பெயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வி உடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் அவர்கள். பொருளுரை. துஷ்டர்களுக்கு எதிர்மாறான நல்லோர், அறநெறிகளை பின்பற்றுவோர், சுற்றுதினர் என்று அறியப்படுகின்ற சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியும் இவர்கள் நீதி மற்றும் சமூக சட்டங்களை கடைபிடித்து பெரும்பாலும் முழுமுழு கடவுளுக்கு பக்தி செய்பவர்கள் ஆவர். இவர்களில் 4 வகையினர் உண்டு. உயரத்தில் இருப்போர், பணத்தை விரும்புவோர், கேள்வி உடையோர், பூரண உண்மையின் அறிவை தேடுவோர். பல்வேறு சூழ்நிலைகளின் காரணத்தினால் இத்தகையோர் முழுமுழு கடவுளுக்கு பக்தி தொண்டாற்ற வருகின்றனர். தங்களது பக்தி தொண்டின் மூலம் சில விருப்பங்களை பூர்த்தி செய்ய விரும்புவதால் இவர்கள் தூய பக்தர்கள் அல்ல. தூய பக்தி தொண்டு ஜட லாபத்துக்கான எவ்வித ஆசைகளும் இல்லாதது. பக்தி ரசாமிரத சித்து 1.1.14 தூய பக்தியினை பின்வருமாறு விவரிக்கின்றது. அந்யாப்தி லாசிதா சூன்யன் ஞான கர்மாத்தி அனாகிருதம் அனுகூல்யன கிருஷ்ணானு சீலன பக்திர் உத்தமா. பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாதகமான முறையில் எவ்வித லாபத்தையும் எதிர்பார்க்காமல் பலநோக்கு செயல்கள்,
தத்துவ கற்பனைகள் ஏதுமின்றி திவ்யமான அன்புடன் சென்றாற்ற வேண்டும். இதுவே தூய பக்தி தொண்டு எனப்படுகிறது. பக்தி தொண்டிற்காக முழுமுத கடவுளை அணுகும் இந்த 4 வித நபர்கள் தூய பக்தர்களை உறவினால் தூய்மை அடைந்து தாங்களும் தூய பக்தர்களாகி விடுகின்றனர். ஆனால் துஷ்டர்களை பொறுத்தவரையில் பக்தி தொண்டு அவர்களுக்கு மிகவும் கடினமானது. ஏனெனில் அவர்களது வாழ்க்கை ஆன்மீக நோக்கங்கள் அற்றதும் நெறி அற்றதும் சுயநலம் மிக்கதும் ஆகும். ஆனால் அவர்களில் சிலரும் கூட தூய பக்தருட உறவை பெறும் நல் வாய்ப்பை பெற்றால் தூய பக்தராகிவிட முடியும். ஓகே பலன் நோக்கு ஓகே தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. ஹரணி படிக்கிறியா? Those who are always busy with fruitive activities come to the Lord in material distress, and at that time associate with pure devotees and become in their distress devotees of Lord. Those who are simply frustrated also come sometimes to associate with the pure devotees and become inquisitive to know about God. Similarly, when the tribe philosophers are frustrated in every field of knowledge, they sometimes want to learn of God, and they come to the Supreme Lord to render devotional service, and thus transcend knowledge of the impersonal Brahman and localize Paramatma, and come to the personal conception of Godhead by the grace of the Supreme Lord or His pure devotee. On the whole, when they distress the inquisitive, the seekers of knowledge, and those who are in need of money are free from all material desires, and when they fully understand that the material remuneration has nothing to do with the spiritual improvement, they become pure devotees. As long as such a purified stage is not attained, devotees in transcendental service to the Lord are tainted with fruitive activities. Tainted with fruitive activities, the search for mundane knowledge, etc. So one has to transcend all these before one can come to the stage of pure devotional service. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பார்த்தீங்கன்னா முதல்ல இஸ்கானுக்கு வரும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். இப்போ எப்படின்னா ஆசைகள்லாம் என்னது, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பொருள் சேர்க்கறது, வீடு வாங்கிறது, காரு, குழந்தைங்க நல்ல எஜுகேஷன், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆசை, நல்ல ஹெல்த்து. அதனால் இனிஷியலாக வரும்போது நம்ம பலநோக்கு செயல்கள்னு தான் சொல்லுவோம். இதை எதிர்பார்த்து வருவாங்க. ஓகே, அப்புறம் போக போக என்ன ஆகுனா இந்த 4 கேட்டகரி மக்கள் பயாஸ் தான் சொல்லுவாங்க. ஏன் பயாசுனா அவங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ல, கடவுளை நோக்கி வர்றாங்க. அப்பாட்ட கஷ்டம்னு சொல்லி பையன் சொல்கிறான், அது கரெக்டு, அதேமாதிரி வர்றாங்க. ஆனால் இதை விட ஹையர் ஸ்டேஜ்னா அதுதான் அந்த பக்தி ரசாமசந்திரம் வந்து கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி கொடுத்துருக்காங்க. அன்னாபிலாச சூன்யம் ஞான கர்மாதி அனாவிதம் ஆணுக்குள்ளியன கிருஷ்ணா அனுசீல பக்தி ருத்தமா. ஞான கர்மா இந்தி அனாவிதம், ஞானம் கர்மா, இந்த பரநோக்கு செயல்கள், இந்த ட்ரை ஸ்பெக்குலேஷன் இது இல்லாமல், ட்ரை ஸ்பெக்குலேஷன் புரியுது இல்லையா, கடவுள் நேத்தின்னு சொல்லி கடைசியில் இம்பர்சனல் பிரம்மனில் வந்து தியானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இல்லாமல் எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் பண்ணுறது தான் பக்தி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கடைசியில் வந்துடுவாங்களே இந்த 4 பேர். ஓகே, இனிஷியல் ஆகும்போது இந்த மாதிரி எதிர்பார்ப்புலாம் இருக்கும். அதனால தான் இன்னொரு ஸ்லோகம் பாகவத்தில் சொல்லுவாங்க, அகாம சர்வகாமவா மோட்சகாம உதாரணி திவ்ரேன பக்தியோன எஜேதா புருஷபரம். இது அகாமனா எந்த விதமான ஆசை இல்லாமல் கிருஷ்ணன் வருவாங்க. சர்வகாமனா எல்லா விதமான ஆசைகளும் அவங்களுக்கு இருக்கும், அவங்களும் கிருஷ்ணன்ட்ட வரலாம். மோட்சகாமனா இதை விட சர்வகாமத்தோட அதிகம், நான் வந்து கிருஷ்ணனோட ஒன்றாகணும், இந்த மாதிரி உள்ளவங்களும் கிருஷ்ணன்கிட்ட பக்தி பண்ணலாம். தீவிரமாக பக்தி பண்ணாங்கன்னா கடைசியில் பக்தர்லாம் ஆகிடுவாங்க. ஓகே, அதுதான் சொல்யூஷன். ஸோ அதனால் ஒருத்தர் வந்தாலுமே ஒரு எதிர்பார்ப்போடு வந்தாலுமே அது தவறு கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணோம், தீவிரமாக பக்தி பண்ணார்னா அவர் வந்து பக்தராக மாறிடுவார். அப்போ வந்து தான் என்ன இருக்கும், இந்த பௌதிக லோகத்திலேருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கும். 17வது ஸ்லோகம் படிக்கணும். கிருத்திகா மாதாஜி 17 ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, புக் எடுத்துட்டு வரல பிரபுஜி, வெளியில வந்தோம். ஓ அப்படியா, சரி, கேட்டுட்டே இருக்கீங்களா நீங்க? அப்படி லிசன் பண்ணலாம் அப்படின்னு. உங்களால பார்க்க முடியாதுல்ல, மொபைல் ஸ்கிரீன் பார்க்க முடியாது, ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா? ஸ்கிரீன் பார்க்க முடியுமா உங்களால? இல்ல ஷேர் பண்ணா படிக்க முடியுமா? காட்டுங்க பிரபுஜி. இல்ல முடியும்னா சொல்லுங்க, இல்ல விட்டுருங்க. முடியுமா? ட்ரை பண்ற பிரபுஜி, ஷேர் பண்ணுங்க.
இல்லை இல்லை எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். இருங்க. 7 புள்ளி 7 புள்ளி. சென்னைக்கு வந்துட்டீங்களா நீங்கள்? இல்ல பிரபுஜி, இங்கதான் இருக்கேன். ஒரு வாட்டி இங்க உள்ளதை நான் காமிக்கிறேன் பிரபுஜி. ஒரு நிமிஷம். இது இந்த மாதிரியா? சரி. ஓ ஒரு 6 தெரியுதா பிரபுஜி? 6 ஒண்ணு தெரியுது மாதிரி மவுண்டனா இருக்கு. இங்க வேலை செய்யறல எல்லாம் அந்த டென்ட்ல இருக்காங்க. ஓ ஓகே 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 ஓகே. இது வந்து அவங்க அப்பா ஒர்க் பண்ற பஸ். ஓ வெளியில போயிருக்காங்க. இது என்ன இடம் ஆக்சுவலா? இருக்கு அனுதாங்க. சரி பிரபுஜி, நீங்க ஷேர் பண்ணுங்க. என்ன இடம் இது? எந்த இடம் பேர் என்ன? இது லே லடாக்னு பிரபுஜி. இல்ல அது எல்லையில இருக்கு. அதுவா? லே லடாக். அதான் இது எல்லையில மீன்ஸ் பார்டர். ஓ ஓகே லே லடாக். ஓ புரியுது. ஓகே ஓகே சரி. ஓகே தேங்க்யூ மேம். நல்லா இருந்தது பார்க்கணும். ஓகே இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். முடிதான்னு பாருங்களா? பேண்ட்வித் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வேற யாரும் கொடுத்துடலாம். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஷேர் பண்ணியிருக்கேன். தெரியுதுல? நான் படிக்கிறேன். இது நான் 17 படிக்கணும். நான் 16 எடுத்துட்டேன். இருந்து அடுத்த ஸ்லோகம் போகலாம். 16 எடுத்துட்டேன். அடுத்த ஸ்லோகம் வச்சுட்டேன். 17. ஓகே. தேஷாம் ஞானி நித்யயுக்தா நித்யயுக்த ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோ அத்யர்த்தம் அஹம் ச மம பிரியஹ. ஓகே மேடம். இப்போ டிரான்ஸ்லேஷன் பர்ஃபெக்ட் படிங்க. படிங்க. Free from all contaminations of material desires, the distressed, the inquisitive, the penniless, and the seeker after pure knowledge can all become pure devotees. But out of them, he who is in knowledge of the absolute truth and free from all material desires become a really pure devotee of the Lord. And of the four orders, the devotee who is in full knowledge and is at the same time engaged in devotional service is, the Lord says, the best. By searching after knowledge, one realize that his self is different from his material body, and when further advanced, he comes to know the knowledge of impersonal Brahman and Paramatma. When one is fully purified, he realizes that his constitutional position is to be the eternal servant of God. So by association with the pure devotees, the inquisitive, the distressed, the seeker after material amelioration, and the man in knowledge all become themselves pure. But in the preparatory stage, the man who is in full knowledge of the Supreme Lord and is at the same time executing devotional service is very dear to the Lord. He who is situated in pure knowledge of the transcendences of Supreme Personality of God is so protected in devotional service that material contamination cannot touch him. Thank you, Mataji. முடிஞ்சது அது. ஹரே கிருஷ்ணா.
ஸோ இது ரொம்ப முக்கியமான இது ஸ்லோகம் ஆக்சுவலாக. இது ஷாப் படிக்கிறேன். ஸோ 4 பேரில் யார் ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறாங்கன்னா, யார் பக்தி சேவை பண்ணுறாங்களோ அவங்கள தான் பிடிக்கின்றார். ஓகே, அதனால் நம்ம மேலே கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட்டே அதுதான் கிரியேட் பண்ணிக்கார். எந்த இடத்துலனாலும் யாருனாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் ஒரு இதுங்க இந்த லடாக் காட்டுறதுனால நான் சொல்கிறேன். அந்த அந்த பகுதியில் வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் இப்போ ரீசனாக வந்து இல்லையா, அந்த எல்லையில் வந்து இந்திய ராணுவர்கள் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஒரு வீடியோ கூட வந்தது கரெக்டாக வச்சு சுற்றி இது பண்ணியிருந்தான். அந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் இது பயிற்சி விட முடியும் அதனால. ஸோ அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு ப்ராசஸ் வந்து சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது கலியுகத்துக்கே வந்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதில் பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா ராமா மூன்றுமே கடவுளை குறிக்கக்கூடிய சொற்கள். எப்பயுமே நம்ம முதல்ல எனர்ஜியை தான் குறிப்போம். ஓகே, ராதா கிருஷ்ணா அப்படி தான் சொல்லுவோம். லக்ஷ்மி நாராயணா கரெக்டா, சீதை ராமன் கரெக்டா. அந்த மாதிரி ஹரேங்கிறது இவங்களை குறிக்கிறது, ராதாவை குறிக்கிறது. கிருஷ்ணா ராமாங்கிறது ராமரையும் குறிக்கிறது, பலராமரையும் குறிக்கிறது. ஓகே, ஸோ இந்த 3 பேரையும் அட்ரஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் நம்ம இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால இது மகா மந்திரம்னு சொல்கிறாங்க. மிக மிக பவர்ஃபுல்லான மந்திரம். அதனால் யார் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம். இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. சில மந்திரம் சொல்லணும்னா என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு வந்து குளிச்சிருக்கணும், இந்த மாதிரி நிறையா நேரத்தில் சொல்ல முடியாது. ஓகே, தீட்டு இந்த மாதிரிலாம் நேரத்தில் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அந்த பீட்ஸை எப்போனாலும் என் பாத்ரூமில் கூட பாடலாம். ஓகே, இந்த மாதிரி ஒருத்தர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணா சொல்கிறார். கிருஷ்ணா இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, மன்மனா பவமத் பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏ வேசி சுத்தயம் ஆத்மான மத்பராயணா. என்னை பற்றி நினச்சிட்டே இரு, என்னுடைய பக்தனாக எனக்கு நிறையா சேவைகள் ஒர்ஷிப் பண்ணு, நீ ஒர்ஷிப் பண்ணு, எனக்கு முன்னால் நமஸ்காரம் பண்ணு. இந்த 4 விஷயங்கள் தான் பகவத்கீதையில் சொல்கிறாரு சாராம்சம். ஓகே, அதனால் யார் இந்த மாதிரி ஒருத்தர் பகவானை ஒர்ஷிப் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பகவானுக்கு மிக பிடித்திருக்கிறது. ஓகே, நம்ம ஏதோ முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எனக்கு கேள்வி இருக்கா? தெரியல இல்லையா? பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? டக்குன்னு பாயிண்ட் ஷேர் பண்ணி சிவினா மாதாஜி ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே சார், 5 மணிக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? ஓகே சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே போயிடலாம். கார்த்திக் பிரபு, உங்களுக்கு எதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? சொல்லுங்க ப்ரோ. நம்ம வந்து இந்த மகா மந்திரம் ஜபிக்கிறது, அதுக்கப்புறம் ஆராதனை, கிருஷ்ண ஆராதனை பண்றது, அதுக்கப்புறம் அவரை சேவிக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்து நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறது அசோசியேஷன் பண்ணணும் இல்லையா? அப்பதான் நமக்கு அசோசியேஷன் தான் நம்மளால சர்வே பண்ண முடியும். இல்லைன்னா வெளியில லோ வேற மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி மக்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இந்த சிவிலைசேஷன் சொசைட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அன்சிவிலைஸ்டு சொசைட்டி தான் நிறைய இருக்கு. அதனால எப்பயுமே சங்கத்திலே இருக்கணும். ஓகே, அதுதான் முக்கியம். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஈஸ்வர் ஜெயசமன் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. மனிதர்கள் வந்து கலவையை போலும் பன்றையை போலும் இல்லாமல் குணங்களை விட்டு வெளியே வந்து நல்ல ஆன்மீக சிந்தனையெல்லாம் இருக்க வேண்டும் பிரபு. ஆமா, ஆனா இப்ப இருக்கிற சொசைட்டி பாத்தீங்கன்னா யார் எப்படி ஓட்டு எப்படி போட்டு இது பண்றாங்க பாத்தீங்களா? அதுவே தப்பான கான்செப்ட். எப்படி முன்னால் இருந்ததுன்னா ஒரு 50 பேர் 60 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டை. அட்லீஸ்ட் 10 பேராக மினிமம் இருப்பாங்க பிராமணர்ஸ். அவங்க எலெக்ட் பண்ணுவாங்க, இவர் தான் வரலான்னு சொல்லிட்டு. அவங்களுடைய ஓட்டோடைய பவர் வேற. இப்போ எல்லாருமே ஓட்டு போகிறதுனால அந்த மாதிரி ஒரு மக்களாக அந்த மாதிரி ஒரு மனிதராக தேர்ந்தெடுத்துறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நிறையா கொள்ளையடிச்சு போயிடுறார், சமுதாயத்தை வந்து திருத்தமே பண்ணாமல் போயிடுறாரு. ஓகே, அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மக்கள் தான் இருக்காங்க. சாவித் வராக உற்சரக்கரை படித்தோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்காங்க. அது இல்லாமல் இருக்கணும் என்ன பண்ணணும், ஒருத்தர் துவிபாத பசு இல்லாமல் இருக்கணும் என்ன பண்ணணும், நிச்சயமாக ஒருத்தர் சேன் பண்ண தான் முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை விடவே முடியாது. பெண்கள் பின்னால் போகிறது, அப்புறம் தண்ணி அடிக்கிறது, போதைப் பொருள் உட்கொள்வது, இதெல்லாம் விடவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறது. புகை பிடிக்கிறது, சூதாடுறது, இதெல்லாம் விடணும்னா இதை விட அதிகமான சுவை இருந்தால் தான் விட முடியும். அதனால தான் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல என்ன ஜென்டில் மேலே மாறிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹாசினி பாயிண்ட்ஸ். ஓகே, அருணி கொஞ்சம் கத்தி. துன்புறதே கூடாது. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி 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 இருக்குது பார்த்தீங்களா சொசைட்டி, அன்சிவிலைஸ் சொசைட்டி. இதில் வந்து நியாயம் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, அது கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. நம்ம சாந்திப்படுத்தி எப்படி சாந்திப்படுத்திக்கணும்,
பகவத்கீதை ஸ்லோகம் சொல்கிறது, பாகவதம் கேட்குறது, இப்படியே நம்ம அதை சாந்தி பண்ணால் தான் உண்டு. இல்லைன்னா மனதை வந்து சாந்தி ஆகாது. இவன் ஏன் அப்படி பண்ணுறான், அவன் இப்போ வேர் இஸ் ஜஸ்டிஸ் எங்கே கிடைக்கிது? கிடைக்கவே கலியுகத்தில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கக்கூடாது. கடவுளுடைய கோர்ட்டில் ஜஸ்டிஸ் கிடச்சிடும், நம்ம இங்கே எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, என் நியாயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் கலியுகமே அப்படி தான் படிக்கப்பட்டது. ஒரே ஒரு போர்ஷன் தான் நின்றுட்டு இருக்குது, கொஞ்சம் தான் நியாயம் இருக்குது, அதுவும் போயிடும். ஓகே, போக போக அதுவும் கரைஞ்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த உலகத்தை விட்டு எப்படி வெக்கேட் பண்ணலாம், இந்த உலகத்தில் சர்வே பண்ணோம், அதே சமயம் என்ன பண்ணோம், வெக்கேட் பண்ணுறதுக்கு வேலை பார்த்துக்கணும். ஓகே, அதுதான் இந்த பக்தி யோகம். ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அடி முட்டாள்கள், தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்கள், அசுர குணம் படைத்தவர்கள், நாத்திகர்கள், இவங்க எல்லாம் வந்து பகவானை வந்து சரணடையவே மாட்டாங்க. அசுரகுணம், அதாவது பெண் வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள், பசுக்கள் எல்லாம் வதைக்கும் குணமுடையவர்கள் அசுர குணத்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க பிரபுஜி. அசுர குணத்தவர்கள் வந்து அசுர குணம் கொண்டவர்கள். ஆமாம், பசுவதை வந்து ரொம்ப ரொம்ப மோசம். ஓகே, பிரபுபாத சொல்கிறாரு, அந்த இதில் போகும்போது ஒரு ப்ரீஸ்ட் அங்கே உள்ள இது பிராமணர் பூஜாரி அவர்கிட்ட சொல்கிறார், அவர் வந்து பேசுகிறது புரியுது அவருக்கு, பிரபுபாதர் சொல்கிறது அவருக்கு புரியுது. there are 7 cows அப்படி சொல்ல, 7 there are 7 mothers, 7 விதமான அம்மாக்கள் இருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் பசுவும் ஒரு அம்மா தான். ஏன்னா அம்மா வந்து பால் கொடுத்து குழந்தைய வளர்க்குறாங்க இல்லையா, அதே மாதிரி பசுவும் பால் கொடுக்குது, ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறாரு. எஸ் 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 அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போ பசுவும் அம்மா தானே அப்படின்ட்டார். நோ நோ அப்படின்ட்டார். ஏன்னா பசுவுக்கு சோல் கிடையாதான். இந்த மாதிரிலாம் கான்செப்ட் வச்சுருக்காங்க. அவர் கடைசி வரையும் ஒத்துக்கல, அவருக்கு புரிஞ்சுதா புரியாத மாதிரி நடிக்கிறானே தெரியல. ரொம்ப 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 எளிமையாக தான் சொல்லி கொடுக்குறாரு அந்த பூஜாரி, மீன்ஸ் ப்ரீஸ்ட்டு, கிறிஸ்டியன் ப்ரீஸ்ட்டு. அதனால் நிறைய பேருக்கு இது புரியும்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு புரியுது, ஏன்னா இந்த பாரத பூமியில் பிறந்தவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க. அதுவும் இந்த கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி அட்டன் பண்ணுறாங்களா, அவங்கள ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க. ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி மக்கள் இருப்பாங்க. உடனே நினச்சிடாங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு தான் தெரியும் உங்களுக்கு. இந்தியாவிலேயே நிறைய பேர் இந்த மாதிரி மாறிட்டாங்க இப்போ. அதனால் என்ன பண்ணணும், நம்ம கிடைத்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த பசுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து துன்புறுத்தாதீங்கன்னு பிரபா திருப்பி திருப்பி சொல்கிறார். மற்ற அனிமல் சாப்பிட்றதா சாப்பிடு, பன்றி நாயெல்லாம் சாப்பிடு. ஆனால் பசு வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட நினச்சாலும் அது இறந்த பிறகு அதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, இறந்த பிறகு வெயிட் பண்ணுங்கள், இறக்குறவே வெயிட் பண்ணுங்கன்றார் பிரபா. இறந்த பிறகு கொல்லாதீங்கன்றார் பிரபா. ஓகே, உங்களுக்கு முடியலை அப்படின்னா. அதனால் ரொம்ப ஈஸியாக சொல்லுங்கள் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப ஈஸியாக இப்போலாம் சொல்கிறாங்க மக்கள்லாம், மீட் ஈட்டிங் சாப்பிட்றவங்க. ஆமாம், நான் அப்பப்போ சாப்பிட்ருக்கேன் பீஃப் கறிலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப தவறு. ஓகே, ஸ்வீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ பக்தி தொண்டு பண்ணாலுமே வந்து அதுல தூய பக்தி தொண்டு இல்லைன்னா வந்து என்ன வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ தூய பக்தரோட சங்கத்தினால அவங்க தூய்மை அடைஞ்சு எங்கிட்ட வந்துடுவாங்க. ஆமாம் ஆமாம், கரெக்டு. தேங்க்யூ மாதாஜி. ஆனால் இனிஷியலாக பண்ணுற தொண்டெல்லாம் தூய பக்தி தொண்டு கிடையாது, அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பக்தி தொண்டு பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அப்போ வந்து சின்ன குழந்தை வந்து தவக்க ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் விழுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நமக்கெல்லாம் அந்த ஆசைகள்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பரவாயில்ல, பகவானே இந்த மாதிரி எனக்கு இருக்குதுன்னு சொல்லி முறையிட்டாலும் பரவாயில்ல. ஓகே, அது நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பகவான்கிட்ட வெளிப்படுத்த தவறு கிடையாது. அது அந்த ஆசையை நிறைவேற்றிப்பார். அது கிருஷ்ணர் பக்தி இது ஆன்மீக உடலையும் கொடுத்துருவான்னு சொல்லி பகவத்தில் ஒரு இதே இருக்குது, ஒரு அந்த அர்த்தம் ஸ்லோகம் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் நம்ம பக்தி தொண்டு பண்ணும்போது அதுதான் அல்டிமேட்டு. தூய பக்தி தொண்டு தான் பண்ணுறது அல்டிமேட். அப்படி பண்ணால் தூய பக்தனை மாறிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னால் நமக்கு எப்படி இருக்குது, நிறைய விதமான ஆசைகள் எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. இது நம்ம கிருஷ்ணாட்ட சொல்லாட்டாலுமே கிருஷ்ணா நிறைவேற்றுவார். ஓகே, அதுதான் கிருஷ்ணாவுடைய கருணை. அவர் எப்படின்னா, மாத்ருக் பிரபன்ன பசபாச விமோக்ஷனாய முக்தாய பூரி கருணாய நமோலயாய. பூரி கருணாய, மிக கருணை உள்ள படித்தவர். நமோ லாயாயான்னு என்ன அர்த்தம்னா அலட்சியம் பண்ண மாட்டார். ஓகே ஓகே, அலட்சியமாக சில பேர் அலட்சியம் மறந்துடுவாங்க, அலட்சியமாக இருப்பாங்க. அப்படி கிடையாது, கிருஷ்ணர் எப்பயுமே அலட்சியமாக இருக்க மாட்டார். ஓகே, என்ன ஆசை இருந்தாலும் அவர் நிறைவேற்றுவார், நம்ம சொல்லவே தேவையில்லை. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு.
முழு முட்டாள் மனிதர்கள் கடவுளே மாயையில் அறிவியவர்கள் கார்த்திகை பரிகாரம் இவர்கள் அனைவரும் வந்து புருஷோத்தமரான திருவடையில சரணடைவதில் வந்து ஸ்ரீ அமனாச்சாரியார் கூறுகிறார். ஆமாம், தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதான் உடம்பு அதான் நம்ம சொன்ன மாதிரி நம்ம என்னதான் நம்மளோட இதெல்லாம் கோரிக்கையெல்லாம் கேட்டு நம்ம இது பண்ணா கூட ஆரம்பத்துல ஸ்டேஜ்ல இருந்தாலும் மறுபடியும் நமக்கு ஆன்மீக அறிவு கொடுத்து அவர் நமக்கு வளர்ச்சி அதை செய்வார். கிருஷ்ண உணர்வுல இருந்தான்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்ப நீங்க சொன்னது கூட ரொம்ப நல்லா, நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க கூட அந்த உயிரை கொல்லாம அது வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் சாப்பிடுங்கன்னு பிரபுபாதர் எளிமையா சொல்லி கொடுத்தது அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கோயம்புத்தூர்ல இருக்கீங்க? எங்க இருக்கீங்க நீங்க? பிரபு இப்பதான் வந்தேன் டெம்பிள்ல, கோயம்புத்தூர் டெம்பிள்ல சேவை முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன். வந்தீங்களா? சரி, ஓகே. ரூம் கட்டிங்களா? வந்துட்டேன் பிரபு இப்பதான். சரி, ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.